இருப்பாங்கன்றத பாத்துக்கலாம். அத பாத்துக்கலாம். அது வந்துதாமா அந்த தகப்பனை மதிக்கிற. ஓகே அப்போ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடந்துருச்சுங்க. இப்ப லைவ பாத்தீங்கன்னா அம்மா தான் இருக்காங்க. அதாவது விஜய் பார்வதியோட அம்மா தான் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் செம்ம ஜாலியா பேசுறாங்க. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அம்மா எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுறாங்க. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா அம்மா முதல்ல வராங்க. வந்தோன்னா பார்வதி ஒரு டாஸ்க் செய்யணும் பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் ரூமுக்கு போயிட்டாங்க. பார்வதிக்கு கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் தந்தாங்க. காரணம் இவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் டைம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் தந்தாங்க. பார்வதி முடிச்சுட்டு வந்து அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா வந்து சக்தின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க. சக்தியோட இருக்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க. கோட் வேர்ட் மாதிரி ஏதோ சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பார்வதியில அம்மா என் மேல எப்படிமா இருக்க, கோபமா இருக்கையா, எப்படி போச்சு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அம்மா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரி அதெல்லாம் இங்கே பேச வேணான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அம்மா வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆக்சுவலாக வந்து எல்லார் பேரண்ட்ஸ் கால்லையும் எல்லாருமே விழுந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்வதியோட அம்மா காலில் எல்லாருமே தனித்தனியாக வந்து விழுந்தாங்க. அது ஃபார்மாலிட்டிக்காக விழுற நிலமையில சிலர் விழுந்தாங்க. ஆனால் நிறைய பேர் மனசாரவே விழுந்தாங்க. கமருதீன்லாம் மனசார விழுந்தாரு. 2-3 பேர்லாம் மனசார தான் விழுந்தாங்க. ஸோ வந்து ஜாலியாக தாங்க பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்று யோசிக்கணும். இவங்கள இப்போ விஜய் பார்வதியான அம்மா மைண்டில் எவ்வளோ விஷயம் தெரியுமா ஓடிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. 25 வயசுல ஒருத்தன் வேலைக்கு போகாம இருக்கானா, அந்த பையனை சொல்றதை காட்டிலும் அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட எவ்வளவு பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா, இன்னும் பையன் வேலைக்கு போலியா, ஏன் என்னாச்சு, எவ்வளவு பேசுவாங்க. அந்த அப்படிப்பட்ட சொசைட்டில நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பார்வதி பண்ணதை நான் நியாயமே படுத்த மாட்டேன். பார்வதி பண்ணது நிறைய வந்து கொஞ்சம் அதிகபட்சமா தான் பண்ணிட்டாங்க கமருதீன் கூட சேர்ந்து. ஆனா அப்படி இருக்கும்போது பார்வதி பண்ணதுக்கெல்லாம் அம்மா தான் பேச்சு வாங்கணும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் குத்தி காட்டுற மாதிரி பேசியிருப்பாங்க. என்னங்க உங்க பொண்ணு பிக் பாஸ்ல இப்படி பண்ணிட்டு இருக்கு, உங்க பொண்ணு அப்படி பண்ணிட்டு இருக்கு, எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். அந்த மன உளைச்சலை தாண்டி பார்வதி பக்கம் நியாயம் இருக்கும் போது எவ்வளோ பேர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. விக்ரமி எவ்வளோ பார்வதியை பேசியிருக்காரு, கனி எவ்வளோ பேசியிருக்காங்க, பார்வதியும் பேசியிருக்காங்க. பதிலுக்கு அவங்க பேசினதெல்லாம் அம்மாவை எவ்வளோ காயப்படுத்தும். ஆனால் எது ஒன்றையும் இப்போ வரைக்கும் காட்டலங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. போக போக வந்து பார்வதியை தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதாவது சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் எல்லார்கிட்டையும் சிரிச்ச முகத்தோட பேசுகிறாங்க. அதாவது மனசில் ஒன்று வச்சுட்டு இவங்க கிட்ட கோபமாக பேசணும், இவங்க கிட்ட நம்ம மூஞ்ச காமிச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம பொண்ணு கிட்ட மட்டும்தான் நம்ம நல்லா பேசணும், மற்றவங்களை ஒதுக்கி வைக்கணும், அதெல்லாம் பண்ணாமல் ஜெனூனாக இருக்காங்க. அதாவது எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க இடத்துல இருந்து இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன்லாம் வராமல் இருந்ததுக்கு பார்வதி பண்ண காரியம் ஒன்றா இருக்கலாம். அதாவது பார்வதி கமருதீன் கூடயே சேர்ந்து சுற்றிட்டு இருந்தது அண்ணனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், அம்மாக்கும் பிடிக்காம தான் இருந்திருக்கும். யாருக்கு பிடிக்கும் ஒரு பொண்ணு இப்படி பண்ணுறது? யாருக்கு பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. பட் ஆனால் வந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு இங்கே சிரிச்ச முகத்தோட பேசி, சரி பொண்ணு வந்து பண்ணிட்டா, அதெல்லாம் வெளியே போய் பேசிக்கலாம், இங்கே வந்து நம்ம ஏதாவது சொல்லி திரும்பி பொண்ணை வந்து ஒரு ரொம்ப நம்மளே வந்து ரொம்ப வீக் ஆக்கிடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அந்த டாபிக்குள்ளேயே அம்மா போல இவங்க வாசல்ல வச்சு அதை கேட்குறாங்க. என்னம்மா நீ வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான், நீ சிரிச்ச முகத்தோட வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரிலாம் பார்வதி சொன்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பார்வதியை எவ்வளோ பேர் பீட கீடன்னு மற்றவங்களை திட்டுறதை தாண்டி பார்வதியை இஷ்டத்துக்கு திட்டுறாங்கங்க. யாருனாலும் பார்வதியை திட்டலான் இருக்கு. இந்த கனி விக்ரம்க்கெல்லாம் சப்போர்ட்டர்ஸே கிடையாது. ஆனால் பார்வதி ஏட்டர்ஸ்லாம் இவங்களோட சப்போர்ட்டராக மாறிட்டாங்க. எப்போ பாரு கனியை அதாவது பார்வதியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணால் திட்டுங்க, தப்பே இல்லை. அதாவது இந்த கமருதீன் கூட பண்ணது, ஏன்னா வந்து ஆதிரையே திட்டினோம், எஃப்ஜேவை நம்ம திட்டினோம், வியானா லவ் கண்டென்ட் எஃப்ஜே கூட சேர்ந்து பண்ணும்போது திட்டினோம், அதெல்லாம் திட்டுறது தப்பு இல்லை. கமருதீன் கூட சேர்ந்து இவங்க பண்ணது தப்புனா தப்பு தான். ஆனால் சும்மாவே பார்வதி எது பண்ணாலும் தப்புன்னெலாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. சோஷியல் மீடியா ட்விட்டரை போய் பாருங்களேன், வார்த்தைக்கு வார்த்தை பீடன்ட்டு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தாங்க, ஓரளவுக்கு சொல்லுங்க. எல்லாரையும் இந்த வக்ரம்னு சொல்றதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இவங்கெல்லாம் எப்பயாவது வக்ரம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க சொல்றவங்க. ஆனால் இந்த பீடன்ற வார்த்தையை அதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியல, எல்லாருமே அசால்ட்டா பீடன்ட்டு அதெல்லாம் வந்து எனக்கு சரியா படலை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க. அதே மாதிரி அம்மா இப்போ வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பா மட்டும்தான் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படியே தான் பேசிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பொண்ணை தனியாக கூப்பிட்டு கொஞ்சம் அவங்கள பற்றி குறை சொல்றதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம முழுசா பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து தள்ளி கூட்டு போய் கனி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு அம்மா குறை சொல்ற டைப் மாதிரி தெரியல. இப்போ நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே தாங்க இருந்தாங்க. நீங்க கடைசி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் லைவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அம்மா கிட்ட எல்லாருமே ஜாலியாக பேசுறாங்க, அம்மாவும் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. அமித் ஒரு பாட்டு ஆரம்பிச்சாரு, அம்மாவும் கூட சேர்ந்து பாடினாங்க. செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கு.
ஸோ கண்டிப்பாக வந்து அம்மா நிறைய ஃபேன்ஸை பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.